வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ காய்ஸ். நான் எப்போவுமே உங்களுக்கு புதுசாகவே ஏதாவது சொல்லியிருந்தேன் யோசிப்பேன். அப்படி யோசிக்கும் போது தான் இந்த ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அதாவது ஒன் பீஸில் த்ரில்லர் மார்க் ஆர்க்குள்ளே போனதுக்கப்புறமா அங்கே 3 தலை வச்சுக்கிட்டு ஒரு நாய் வந்துருக்கும். அதை செர்பஸ்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த செரப்ரஸ் கிரீக் மித்தாலஜியை சேர்ந்த ஒரு மான்ஸ்டர். முதல்ல இதோட அப்பா அப்புறம் அம்மாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டைஃபோன் தான் இந்த செரப்ரஸோட அப்பா. ரொம்பவுமே பிரம்மாண்டமான ஒரு மான்ஸ்டர். பார்க்குறதுக்கு பாம்பை போலவே இருப்பார். இது வரைக்கும் பிறந்ததுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் டெரிஃபைங்கான கிரியேச்சர்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு வாட்டி இது கூட நடந்த சண்டையில் கூட அவர் கூட சண்டை போட முடியாமல் ஒலிம்பியன் காட்ஸே ஓடி போயிருப்பாங்க. ஸோ அப்புறமா இதோட அம்மா எச்சின்னா, இவங்க மதர் ஆஃப் ஆல் மான்ஸ்டர். இவங்களுமே டைஃபோன் மாதிரி தான், பாதி பெண் பாதி பாம்பாக இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு செரப்ரஸ் மட்டுமே கிடையாது, நிறைய மல்டிடெட் மான்ஸ்டர் கிரியேட்டர்ஸுமே சிப்லிங்ஸாக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர்த்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2-headed டாகுமே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் லெர்னியன் ஐடான்னு சொல்லக்கூடிய மல்டிடெட் பாம்புமே இருந்திருக்கும். இந்த ஒரு செரப்ரஸ் யூஸ்வலாக 3-head டாகுன்னு தான் சொல்லப்பட்டிருந்திருக்கும். ஆனால் மல்டி-ஹெட்டட் டாகுங்கிற மாதிரி நிறைய இடங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்ஷியன்ட் அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 50 இல்லைனா 100 தலைகளை கொண்டதாக கூட இருக்கலாம்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் பாம்பு தான் இதோட டெய்லாக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட உடம்பை ஃபுல்லாக பாம்புகளால் தான் கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹோமரோட கவிதைகளான ஹிலியட் ஒடிசியில் தான் ஹேடிஸோட வெயிட்டிங் ஆயின்னு இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு செர்பஸ்ங்கிற நேமையும் அதுக்கு பேரண்டேஜையும் கொடுத்தது கவிஞர் ஈசியோட் அப்படிங்கிற ஒருத்தர் தான். இந்த செர்பஸோட ரோல் என்னென்னா அண்டர் வேர்ல்டோட கார்டியனாக இருக்கிறதுங்கிறது தான். ஏடிஸோட லோயலான பெட்டாகவும் அவரோட கார்டியனாகவும் இந்த செர்பஸ் தான் இருந்திருக்கும். இந்த ஏடிஸ் யாருன்னா அண்டர் வேர்ல்டோட கடவுள். இந்த அண்டர் வேர்ல்டுக்குள்ளே செர்வஸ் என்ன பண்ணுன்னா, இறந்தவங்க யாராவது அண்டர் வேர்ல்ட்லேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாங்கன்னா அந்த சோலை சேஸ் பண்ணி விழுங்கிடும் இந்த செர்பஸ். அது மட்டும் இல்லாமல் உயிருள்ள மனிதர்கள் யாராவது இந்த ஒரு அண்டர் வேர்ல்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு ட்ரை பண்ணால் அவங்கள தடுக்கிற வேலையுமே செர்பஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இந்த மான்ஸ்டர் செர்பஸ் இருக்குது இல்லையா, இதுக்கும் டெமிகோடான ஹெராக்லிஸ்க்குமே சின்னதாக ஒரு ஸ்டோரி போயிருந்துருக்கும். ஸோ அது என்னென்னா, யூரிஸ்தியஸ் அப்படிங்கிற கிங் ஒருத்தர் இருக்கார். அவர் நம்ம டெமிகோடான ஹெராக்லிஸை பனிஷ் பண்ணுறதுக்காக 12 டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை செய்ய சொல்லியிருந்திருப்பார். எதுக்காகனா ஹெராக்லிஸ் அவரோட குடும்பத்தை கொலை பண்ணதுக்காக. அந்த 12 டாஸ்க்லையுமே கடைசி தான் மான்ஸ்டர் செரப்ரஸை அண்டர் வேர்ல்டுலேருந்து சர்ஃபஸ் வேர்ல்டுக்கு கொண்டு வரதுங்கிறது. இப்போது ஹெராக்லிஸ் அண்டர் வேர்ல்டுக்கு போகணும் இல்லையா, அதுக்காக அவரை காட் அத்தீனாவும் ஃபெரிமென்ஷரும் கைட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹெராக்லிஸும் அண்டர் வேர்ல்டுக்கு போய் ஏடிஸ் கிட்ட அனுமதியுமே வாங்கியிருந்திருப்பார். ஏடிஸ் ஒத்துக்கிறதுக்கு காரணம் அவர் பெட் மேலே வச்சுருந்த நம்பிக்கையால் தான். இருந்தாலும் எங்க சில கண்டிஷனுமே சொல்லியிருந்திருப்பார். அதாவது எந்த ஒரு வெப்பனையுமே யூஸ் பண்ணக்கூடாது, அவரோட ஓன் ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பார். ஹெராக்லிஸும் ஒத்துருந்திருப்பார். இருந்தாலுமே அவர் நேமியன் லயன் ஸ்கின்னை ஊற்றிட்டு தான் வந்திருந்திருப்பார். செரப்ரஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக கோட் ஹெர்மிஸும் அத்தீனாவுமே அவரை கைட் பண்ணியிருப்பாங்க. ஹெராக்லிஸும் அதோட சண்டை போட்டு சர்ஃபஸ் வேர்ல்டுக்கு கொண்டு வந்திருப்பார். அவரோட டாஸ்கையும் முழுமையாக முடிச்சிருந்திருப்பார். இந்த டாஸ்க்கை பண்ண சொல்லியிருந்திருப்பார் இல்லையா கிங் யூரிஸ்தியஸ், அவர் செரப்ரஸை பார்த்து பயந்து அதை மறுபடியும் அண்டர் வேர்ல்டுக்கே கொண்டு போக சொல்லியிருந்திருப்பார். அப்புறம் நம்ம ஹெராக்லிஸையும் ஃப்ரீ பண்ணி விட்டுருந்துருப்பார். சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டுமே இந்த செரப்ரஸை சுற்றி நடந்திருக்கும். அதாவது ஆர்ஃபியஸுங்கிற ஒருத்தர் அவரோட இறந்து போன மனைவியை அண்டர் வேர்ல்டுலேருந்து சர்ஃபஸ் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக அண்டர் வேர்ல்டுக்கு போகும்போது செரப்ரஸை அழகான பாட்டு பாடி தூங்க வச்சு அண்டர் வேர்ல்டுக்குள்ளே போயிருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹேனிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கேக்கில் தூக்கம் வரக்கூடிய மூலிகைகளை கலந்து செரப்ரஸ்க்கு கொடுத்து தூங்க வச்சு அண்டர் வேர்ல்டுக்குள்ளே போயிருந்திருப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சொல்லியிருக்கேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.